Subscribe to Learn with RK for more Tamil lessons. வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 வினாவிடை. பலவுள் தெரிக. கேள்வி 1. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? விடை ஆ. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. கேள்வி 2. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. விடை இ. சருகும் சண்டும். கேள்வி 3. என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். விடை இ. எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. கேள்வி 4. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. விடை இ. பாடல் கேட்டவர். கேள்வி 5. வீர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது. விடை ஆ. மணிப்பெயர் வகை. குருவினா. குருவினா 1. பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. விடை பொதுமொழி. பலகை மரப்பலகை என்று பொருள்படும். தொடர்மொழி பல பிளஸ் கை, பல கைகள் என்று பொருள்படும். ஒரே சொல் 2 பொருள் தருவதால் இது பொதுமொழி. குருவினா 2. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. விடை சிலம்பே சிலப்பதிகாரம், மணிமேகலை வடிவே மணிமேகலை. இவை இரண்டும் தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களுள் 2. குருவினா 3. கீழ்க்கண்ட 3 தொடர்களில் சரியானவை எவை? தவறான தொடருக்கான காரணமும் எழுதுக. முதல் தொடர், ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. 2ஆம் தொடர், ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. 3ஆம் தொடர், ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. விடை சரியான தொடர்கள். 1. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. 2. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. தவறான தொடர், ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. பிழைக்கான காரணம், தார் என்பது வாழைக்குலையை குறிக்கும் சொல். சீப்பின் தொகுப்பே தார் என்பதால் ஒரு சீப்புக்குள் பல தார்கள் இருக்க முடியாது. குருவினா 4. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. இப்பாடல் அடிகளில் மூனை எதுகைச் சொற்களை கண்டறிந்து எழுதுக. விடை மூனை கொள்வோர் கொள்க, கூ என்ற எழுத்தில் மூனை. எதுகை கொள்வோர் உள்வாய், இல் என்ற எழுத்தில் எதுகை. குருவினா 5. சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல்வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. விடை பாவாணர் சுட்டும் நெல்வகைகள். செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை. குறிப்பாக சம்பா நெல்வகையின் சில பெயர்கள் ஆவிரம்பூச்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டுச் சம்பா, குதிரைவாளிச் சம்பா, சிறுமணி சம்பா, சீரகச் சம்பா. இப்படி ஒரே வகை நெல்லுக்கே இத்தனை பெயர்கள். இதுவே தமிழ்ச்சொல் வளத்தின் சிறப்பு. சிறுவினா 1. தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை? விடை கவிஞர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ்த்தாயை வாழ்த்துவதற்கான காரணங்கள். 1. பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனி. 2. கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலகப் பேரரசு. 3. பாண்டிய மன்னனின் மகள். 4. திருக்குறளின் மேன்மையான பெருமைக்குரியவள். 5. பத்துப்பாட்டு, 8 தொகை, 10 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இலக்கிய வடிவம் கொண்டவள். இந்த 5 காரணங்களால் தமிழ்த்தாயை தலைவணங்கி வாழ்த்துகிறார் கவிஞர். சிறுவினா 2. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. விடை 1. நாற்று, நெல் நாற்று நடப்பட்டது. 2. கன்று, மாவினது கன்று வளர்ந்தது. 3. பிள்ளை, தென்னம்பிள்ளை வைக்கப்பட்டது. 4. மடலி, பனையின் மடலி அழகியது. 5. வடலி, வடலி காற்றில் அசைந்தது. சிறுவினா 3. அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இவை அனைத்தையும் யாமறிவோம். இக்கூற்றில் அடிக்கோடிட்ட சொற்களை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக. விடை அறிந்தது அறிதல், அறியாதது அறியாமை, புரிந்தது புரிதல், புரியாதது புரியாமை, தெரிந்தது தெரிதல், தெரியாதது தெரியாமை, பிறந்தது பிறத்தல், பிறவாதது பிறவாமை. நெடுவினா 1. நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக. விடை ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்கிறார் பாவாணர். நாட்டு வளம் சொல்வளத்தை உருவாக்குகிறது. முதல் உதாரணம் இலை வகை. இலையின் வன்மை மென்மைக்கேற்ப தாள், ஓலை, தோகை, இலை என 4 பெயர்கள் தமிழில் உண்டு. ஆங்கிலத்தில் லீஃப் என்று ஒரே சொல் மட்டுமே. 2ஆம் உதாரணம் நெல் வகை. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகைகள். சம்பாவிலேயே ஆவிரம்பூச்சம்பா, சீரகச் சம்பா என பல உள்வகைகள். 3ஆம் உதாரணம் தனிச்சிறப்பு. வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாலி முதலிய தானியங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறெங்கும் விளைவதில்லை. இவ்விளைச்சலால் தமிழில் அது சார்ந்த சொல்வளம் பெருகியிருக்கிறது. முடிவு சொல்வளம் நிறைந்த மொழி நாட்டின் வளத்தையும் மக்களின் மதிநுட்பத்தையும் உணர்த்துகிறது என்கிறார் பாவாணர். நெடுவினா 2. காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. விடை திரண்ட கருத்து.
கவிஞன் என்பவன் காலத்தை கணிப்பவன், கருப்பொருளை உருவமைப்பவன். பொன்னை விட விலை மதிப்பற்றது அவனது கவிச்செல்வம். சரி என்றால் சொல்வதும் தவறு என்றால் எதிர்ப்பதும் அவன் வேலை. ஆக்கல், அழித்தல், அழித்தல் ஆகிய மூன்றும் கடவுளுக்கும் கவிஞனுக்கும் பொதுவானது என்கிறார் கண்ணதாசன். மோனை நயம். கவிஞன் கருப்படு என்பதில் கா மோனை. இவை சரி இவை தவறு என்பதில் ஈ மோனை. எதுகை நயம். கொள்வோர் உள்வாய் என்பதில் இழ் எதுகை. இயைபு நயம். வைப்பேன், செல்வம், வேலை, அறிக என்று வரிகளின் இறுதி சொற்கள் ஒலிநயம் தருகின்றன. நெடுவினா 3. புயலிலே ஒரு தோணி கதையில் வருணனைகளும் அடுக்குத் தொடர்களும் ஒலிக்குறிப்புச் சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன? விடை: வருணனைகள். மேகப்பொதிகள் பறந்து திரண்டு ஒன்றிக் கும்மிருட்டாய் இறுகின. அலைகள் எண்ணெய் பூசியவை போல் முழுமுழுவன நெழிந்தன. வானம் பிளந்து தீ கக்கியது. கடல் விரி கூத்தாடியது. அடுக்குத் தொடர்கள். கொட்டு கொட்டென்று, அப்படியும் இப்படியுமாய், தாவி தாவி, குதி குதித்து, விழு விழுந்து, நொறு நொறு, இருளிருட்டு, கும்மிருட்டு, குருட்டிருட்டு, இவை படிப்பவரையே புயலுக்குள் இழுத்துச் செல்கின்றன. ஒலிக்குறிப்புச் சொற்கள். கிடுகிடுக்கும் இடி, நொறு நொறு நொறுங்கல் ஒலி, மாயிங் பாயிங் மாயிங் பாயிங். இந்த ஒலிச்சொற்கள் புயலின் திகிலை காதில் கேட்பது போல் உணர்த்துகின்றன. முடிவு. இந்த 3 உத்திகளும் சேர்ந்து பா சிங்காரத்தின் மொழி வீச்சை அசாத்தியமாக்குகின்றன. மொழிபெயர்ப்பு பார்ப்போம். மொழிபெயர்ப்பு 1. நெல்சன் மண்டேலா. If you talk to a man in a language he understands, that goes to his head. If you talk to him in his own language, that goes to his heart. தமிழ் மொழிபெயர்ப்பு. ஒரு மனிதனுக்கு அவனுக்கு புரிந்த மொழியில் பேசினால் அது அவன் தலைக்குச் செல்லும். அவனிடம் அவனது சொந்த மொழியில் பேசினால் அது அவன் இதயத்தைத் தொடும். நெல்சன் மண்டேலா. மொழிபெயர்ப்பு 2. ரீட்டா மே பிரவுன். Language is the road map of a culture. It tells you where its people come from and where they are going. தமிழ் மொழிபெயர்ப்பு. மொழி என்பது ஒரு பண்பாட்டின் வழிகாட்டி வரைபடம். மக்கள் எங்கிருந்து வருகிறார்கள், எங்கே போகிறார்கள் என்பதை உங்களுக்குச் சொல்கிறது. ரீட்டா மே பிரவுன். பிழைகளை திருத்தி எழுதுக. மூல உரை. தேனிலை ஊறிய செந்தமிழின் சுவை தீரும் சிலப்பதிகாரமதை ஊனிலை எம்முயர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின்புருவோமே. திருத்திய உரை. தேனிலை ஊறிய செந்தமிழின் சுவை தீரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின்புருவோமே. கூட்டப்பெயர்கள். கல், கற்குவியல். பழம், பழக்குலை. புல், புற்கட்டு. ஆடு, ஆட்டுமந்தை. மொழிபெயர்ப்பு பார்ப்போம். மொழிபெயர்ப்பு 1. நெல்சன் மண்டேலா. If you talk to a man in a language he understands, that goes to his head. If you talk to him in his own language, that goes to his heart. தமிழ் மொழிபெயர்ப்பு. ஒரு மனிதனுக்கு அவனுக்கு புரிந்த மொழியில் பேசினால் அது அவன் தலைக்குச் செல்லும். அவனிடம் அவனது சொந்த மொழியில் பேசினால் அது அவன் இதயத்தைத் தொடும். நெல்சன் மண்டேலா. மொழிபெயர்ப்பு 2. ரீட்டா மே பிரவுன். Language is the road map of a culture. It tells you where its people come from and where they are going. தமிழ் மொழிபெயர்ப்பு. மொழி என்பது ஒரு பண்பாட்டின் வழிகாட்டி வரைபடம். மக்கள் எங்கிருந்து வருகிறார்கள், எங்கே போகிறார்கள் என்பதை உங்களுக்குச் சொல்கிறது. ரீட்டா மே பிரவுன். பிழைகளை திருத்தி எழுதுக. மூல உரை. தீனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தீரும் சிலப்பதி காரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புருவோமே. திருத்திய உரை. தீனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தீரும் சிலப்பதி காரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புருவோமே. அதாவது, தீனிலே என்பது தவறு, தீனே என்று 2 சுழி நீ என்பதே சரி. ஊறிய என்பது தவறு, ஊறிய வல்லினரீ என்பதே சரி. காரமதை என்பது தவறு, காரமதை இடையினரா என்பதே சரி. உள்ளளவும் என்பது தவறு, உள்ளளவும் வருடல் அகரம் என்பதே சரி. யுணர்ந்து என்பது தவறு, உணர்ந்து ஊ மற்றும் 3 சுழி நா என்பதே சரி. கூட்டப்பெயர்கள். கல், கற்குவியல். பழம், பழக்குலை. புல், புற்கட்டு. ஆடு, ஆட்டுமந்தை.